இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹீரோ வந்து நம்ம தனுஷ் சாரும், ஹீரோயினி வந்து ஸ்ரேயாவும் நடிச்சிருப்பாங்க. 2 பேரும் காலேஜில் ஒன்றா படிப்பாங்க. தனுஷ் சாருக்கு வந்து ஒன் சைடு லவ் தான் ஓடிட்டுருக்கும். நம்ம ஹீரோயினி வந்து அதே காலேஜில் படிக்கிற அமைச்சரோட பையனை விரும்புவாங்க. அமைச்சர் வந்து நான் சாக போகிறேன், நீ எனக்கு என் காதலை ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்னனால வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணு ஏற்றுக்கிறோம். ஆனால் அமைச்சர் வந்து இந்த காதலை விரும்ப மாட்டார். இல்லை, ஒத்துக்கிற முடியாது, எனக்கு மருமகளாக வர வேண்டிய வந்து கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஓடி போயிடுவாங்க. ட்ரெயினில் போகல தனுஷும் அதே ட்ரெயினில் போவாங்க. நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா அமைச்சருடைய பையன் இல்லையா, நிறைய பிரச்சனை வரும். அவங்க ஆட்கள்லாம் வந்து அமைச்சருடைய பையனை தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம தனுஷ் சார் வந்து நம்ம ஹீரோயினியை அவருடைய கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போய் இங்கே வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப கோபமாக இருப்பாங்க நம்ம ஹீரோயினி ஸ்ரேயா. அதனால் கோபத்தை தணிகிறக்கா அங்கேயே ரொம்ப நாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அமைச்சரும் அமைச்சருடைய பையனும் திரும்பி வருவாங்க. நான் தப்பு பண்ணிட்டேம்மா, நீ தான் என் வீட்டு மருமகளாக வரணும்னு சொல்லிட்டு திருப்பி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஹீரோயினி மனசில் வந்து ஹீரோ மேலே அதிகமான காதல் இருக்கும். ஆனால் அவள் சொல்லியிருக்க மாட்டா. கல்யாண ஏற்பாடு எல்லாமே நடக்கும். கடைசி ஹீரோ கேட்பான், இப்போ கூட உனக்கு என் மேலே காதல் இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் அவள் மனவரையில் உட்காந்துருந்து எந்திரிச்சு வந்துடுவா, நான் உன்னை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக கதை முடிஞ்சிடும்.